ஜூஸ் குடிக்கலாம். மற்றது கடலை திருநெல்வேலி சந்தை தொகுதி பரமேஸ்வர சந்தை இங்கால போனோம்னா யாழ்ப்பாண யூனிவர்சிட்டிக்கு பல்கலைக்கழக ஸ்டான்லி வீதியில் காக்கை தீவு மீன் சந்தை பாருங்க. வீதியின் ஓரமே குப்பை எல்லாம் வயல் அங்கால பனை மரம். இந்த வீதி காரை நகர் உங்களை அன்புடன் வரவேற்கின்றது. அப்படி ஊரையும் காட்டி கொண்டு வர என்ன ஊராக்கள் பார்த்து இன்றைக்கு பூனேசன் கல்லு குடிக்க போறாரா கல்லு இப்படிதான் குடிக்கணும் பாருங்க. இப்படி குடிச்சாதான் அந்த கலர் தெரியும். இப்படி குடிச்சா கல்லுன்னு தெரியும். நீங்க இப்படி பால் குடிச்சாலும் கல்லு ரைட் 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 பனங்க இந்த வெள்ளை கல் இருக்குல்ல இதான் வந்து ஒரு கொதிக்க. இப்ப இந்த மாதிரி கல்லுகள் வெளிநாட்டுக்கு ஏற்றுமதி செய்யணும். என்ன குடிச்சு 55 கரண்டா நீட்டா வந்துட்டு ஐயா. தென்பகுதியில் இருக்கிற கடற்கரைகள் மாதிரி உடனே சொன்னா என்ன போயிடறான்னா வந்து அதில் 2 லவ்வர்ஸ் இருக்கணும். அவையில எழுப்பிட்டு அந்த ஊஞ்சல்லாம் ஆட போறாரு. என்னடா கைத்தாங்களா பிடிச்சி கொண்டு போறேன். டே விடு விடு டே அது இல்லை நேர ஹோடொண்டு கிட்டிட்டு அதுக்கு நேரம் நடக்க சொல்லுவோம். இது கடும் வேலையாயில்ல இருக்கு. இதே மாதிரி குப்பை தொட்டிகள் வந்து யாழ்ப்பாணத்துல எல்லா இடங்களையும் சந்தியிலையும் வைக்கணும். கூடுதலான இடங்களில் வீதியில் குப்பை போடுறதுக்கு காரணம் பிரதானமா இப்படியான தொட்டிகள் வந்து இல்லைன்றது என்னுடைய கருத்து. பட்டில்ல போலில்ல கிரிக்கெட் அடிக்கிறார், தனியை காய்க்கிறார். விடை கொடு எங்கள் நாடே அப்படிதான் எல்லாரும் போயிருக்கணும். கவுனியாவை பத்தி பாட்டு படிச்சிருக்கேன். இலங்கை பூராவும் வந்து மதத்தை பரப்பினது பௌத்த மதம் இலங்கை பூராவும் பரவி இருக்கிறதுக்கு காரணம் வந்து இந்த இது மூலியமா வந்து இவையில் வரவேற்று அதை இப்படித்தான் வந்து இலங்கைக்கு வந்து சேர்ந்தவ. அண்டு ஆனால் இப்போ என்னென்னு சொல்லினோம்னா இப்போ சில பேர் வந்து இந்த விஷயங்களை வந்து மறைக்கணும். இலங்கை இன்றைக்கு தான் நான் இந்த இதை வந்து உள்ளே வந்து பார்க்குறேன். பிள்ளையாருக்கு வந்து எக்கச்சக்க மக்கள் வந்து வந்திருந்தவ வேறு வேறு இடங்கள்ல இருந்தெல்லாம் வந்து அப்படி ஒரு நினைப்பு இருக்கோ பார்த்தீங்களா. உண்மையை காய்ச்சிட்டீங்க. வெறியான ஒன்று உண்மையை சொல்கிறீங்க. வணக்கம் எல்லாருக்கும். இன்னும் ஒரு காணொலியில சந்திக்கிறோம். புத்தளத்துல இருந்து நண்பர் வந்திருக்கிறார். ஜெரின் வந்து ஜெரினை கொண்டு எங்க விட்டுறாங்க பஸ் ஸ்டாண்ட்ல விட்டுறாங்க. ஆள் வந்து வீட்டை போயிட்டார். இன்றைக்கு நாங்களுமே வந்து கர்நாடக பிறகு யாழ்ப்பாணத்துக்கு வந்திருக்கிறோம். அதோட நண்பரும் வந்து யாழ்ப்பாணத்துக்கு ஒரு இடங்களா வந்து சுத்தி காட்டி கொண்டிருக்கிறோம். இன்றைக்கு எங்க போறோம்? இன்றைக்கு வந்து காரை நகர் அந்த வீதியால போயிட்டு கஜினா பீச் முதலா என்னென்னு சொல்றோம் யாழ்ப்பாணம் வரைக்கும் வந்து இந்த கசுர்னா பீச் கடற்கரைக்கு வந்து எல்லாருமே போவினோம். இப்போ நாங்கள் இன்றைக்கு கார்நகர் போய் யாழ்ப்பாண டவுனால போய் கார்நகர் போயிட்டு கார்நகர் ஊரைமுனை காட்டிட்டு கடற்கோட்டை இருக்கு போகக்கூடிய சாத்திய குருகள் இருந்தா போவோம். கார்நகர்ல என்ன ஸ்பெஷல் வாங்கலாம் காட்டுவோம். அம்மாச்சி இங்கே நேர போங்க. நேர ஒரு 50 மீட்டர். இதில் வந்து பார்த்தீங்கன்னா அண்ணாக்கு கண் தெரியாது. பார்த்து தான் போகிறார். அவளுக்கு அந்த ஸ்டெப்பை பார்த்து அந்த கோட்லேயே அடிச்சு போவினோம். அவரை கொண்டு விடுவோம் மச்சான். சரி அப்போ அவரை கொண்டு விட்டுட்டு போவோம். என்ன காரணங்கள்ல என்னென்ன ஸ்பெஷல் இருக்குன்னு இந்த வீடியோவில் பாருங்க. என்ன தான் வந்து சொல்லி கொண்டிருக்கான் கல்லு குடிக்கணும் கார்னரில் குடிச்சு பேர் என்ன. இப்போ விடிய காலமே அம்மாச்சியில் வந்து உணவு இருந்துட்டு போவோம்ட்டு வந்துருக்கிறோம். ஆரோக்கியமான உணவுகள் ஏதாவது கடலை ஜூஸ்கள் ஏதாவது சரியான க்ரௌடாக தான் இருக்குப்பா. கர்நாடக புற இந்த இடங்களுக்கு இல்லாமல் வாகனங்கள் நிற்குது கவனம். அதில் இல்லாமல் ஜூஸ் குடிக்கங்க அந்த மாதிரி 100 ரூபாய்க்கு ஜூஸ் குடிக்கலாம். மற்றது கடலை கவுப்பி அதெல்லாம் வந்து ஆரோக்கியமாக சாப்பிடலாம். மலிவாகவும் சாப்பிடலாம். என்ன மச்சான் பார்க்குறீங்க ஏதாவது? இதில் பார்த்தீங்கன்னா கடலை இருக்குது, குரக்கன் கொழுக்கட்டை இருக்குது. ஆரோக்கியமாக இண்டையிலேருந்து ஆரோக்கியமாக சாப்பிட்ற உடம்பை குறைக்கிறோம்ன்ற வார்த்தையை சொல்லவே மாட்டோம். சொல்லி செய்துட்டு தான் சொல்லணும். வித்தியாசமான உண்டு என்னென்னு தெரியலை. அந்த சிங்கள பகுதியில் கொடுக்குற மாதிரி தான் தெரிவிக்கணும். ஆனால் வளமையாக குரக்கன் கொழுக்கட்டை தான் செய்வினோம்.
விதியம் பார்த்தீங்களா எல்லாமே மாறிட்டு பாருங்க 4 மாசத்துலயே எங்களுக்கு இவ்வளவு மாற்றம் மாதிரி இருக்குண்டா யோசிச்சு பாருங்க பல வருஷங்கள் கழிச்சிட்டு இந்த ஊருக்கு வர்றாங்களுக்கு எப்படி இருக்கும் என்ன இல்லை 4 குட்டீஸ் இருந்து எங்களையே பார்த்து வந்துருக்கேன் பாருங்க அதுதான் நாங்கள் சாப்பிட்டுட்டு அப்படியோ பயணத்தை தொடர்ந்துட்டோம் காரை நகர் இந்த கஜுனா பீச் அங்கால பக்கம் அந்த வீதியால் அப்படியோ போகிறோம் இப்போ நாங்கள் நிற்கிறது வந்து திருநெல்வேலி சந்தை அந்த சந்தை சிக்னல்லாம் நிற்கிறோம் திருநெல்வேலி திண்ணவேலியா மாறிட்டேன் திருநெல்வேலி திண்ணவேலி தான் இதுல ஃபுல்லாவே இதுல தான் அந்த மரக்கரையல் எல்லாம் திருநெல்வேலி சந்தை தொகுதி உள்ளதான் இருக்கு மச்சான் பாத்தீங்களா திண்ணவேலியும் பெரிய சந்தை தான் மச்சான் பரமேஸ்வர சந்தை இங்கால போனோம்னா யாழ்ப்பாண யூனிவர்சிட்டிக்கு பல்கலைக்கழகத்துக்கு போய் கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கும் அதில் பார்த்தீங்கன்னா அதெல்லாம் பெரிய ஒரு ப்ரைவேட் ஹாஸ்பிட்டல் ஒன்று இருக்கு இதுவுமே வந்து பின்னர் நேரங்களில் சரியான ஒரு பரபரப்பான வீதி அவ்வளவு க்ரௌடாக இருக்கும் இப்போ டவுனுக்கு போயிட்டு அப்படியே தான் போக போகிறோம் இந்த வீதியால் போனால் நல்லூருக்கு போகலாம் இங்கால இடப்பக்கம் பலப்பக்கம் போனால் வந்து லேடிஸ் காலேஜுக்கு போய் கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கு ஆரியகுளம் சந்தி எப்படிடா இருக்குடா எப்படி போகுது நாங்கள் இல்லாமல் யாழ்ப்பாணம் சோர்ந்துட்டேண்ணா நாங்க எல்லாம் யாழ்ப்பாணம் சோர்ந்துட்டேன் ஓ ஐயோ முடிச்சுட்டு வந்துட்டேன் அங்க பஸ் நிக்கிறாரா சரியா பிறகு வாரேன் என்ன ஓகே ஸ்டான்லி வீதியில் வந்து போய்கொண்டிருக்கிறோம் அவன் அடிச்சா கோணம் அடிச்சது இதுலயும் கோணம் டவுன் வெறிச்சோடி போயிருக்கு ஒரு மழை மழை களை கட்டுமே ஐயா தீபாவளிக்கு களை கட்டாட்டி அது அங்கால இப்ப என்னண்டா டவுன் ஏரியால இப்ப வைக்கிறீல டவுன் ஏரியால கிரௌட் ஆயிருமெண்டு ஸ்டான்லி வீதியில பார்த்து கொண்டு வா இங்காலதான் எக்கச்சக்க ஹார்ட்வேர்ஸ் கடைகள் எல்லாமே வந்து இருக்கு 5 சந்தியால போய் கொண்டிருக்கிறோம் நாங்க வந்து கார்நகருக்கு காக்கை தீவால தான் போக போறோம் காக்கதீவு சொல்லி அப்படியே வந்துட்டு இங்கால போனால் ஓட்டுமட சந்தி அதுலேருந்து இடப்பக்கம் திரும்பினா சரி மானிப்பாயிலையும் போகலாம் சுண்ணாத்தால போகலாம் எனக்கு வழிகள் இருக்கு இதில் வந்து வீதி சரியில்லைன்னு கூடுதலாக பாவிக்கிறதில்ல இப்போ சரியாக இருக்குமென்று நம்புகிறோம் காக்கதீவு போகிற வழியில இங்கால எல்லாம் பார்த்தீங்கன்னா கணக்கு இரும்பு கடைகள் வந்து இருக்கும் சரியான ஒரு மழைய ஒரு குடியிருப்பு வந்திருக்கு முதல் வரைக்கும் இல்லை இப்பதான் வந்திருக்கு இதுக்கு பக்கத்திலே எங்கால மாநகரசபைன்ற மீள் சுழற்சி மையம் இருக்கு காக்கதீவு மீன் சந்தை வருது அடுத்ததா காக்கை தீவு மீன் சந்தை இல்ல அதுல பிரிச்சுட்டாங்க ஒன்று காக்கதீவு மற்றது வந்து சாவக்காடன் சின்ன பிரச்சனை ஒன்று வந்திருக்கு போ மற்றது வந்து பாத்தீங்கன்னா இந்த வீதியல் கரையில எல்லாம் வந்து குப்பை போட்டிருக்கிறோம் அதுகள் வந்து தவிர்க்கப்பட வேண்டிய விஷயம் பாருங்க வீதியின் ஓரமே குப்பை எல்லாம்
ஆனால் என்னன்னு சொல்கிறது, மாநகர சபையும் வந்து அதுக்கான ஒரு இது ஒன்று எடுக்கணுமெண்டு இந்த வேண்டுகோள். சந்திக்கு சந்தி அந்த குப்பை போடுற இடங்களை கொடுத்தீங்கன்னா அவையில் அதுக்குள்ள போடுவினம்ன்ற ஒரு நம்பிக்கை ஒன்று இருக்குது. அதையும் ஒருக்கா பாருங்க. ஆனால் யாழ்ப்பாணத்தில் அது இல்லைன்றது சரியான பெரிய ஒரு குறை. அதனால தான் மக்கள் இப்படி வீதிகளில் வந்து வீசிட்டு போயிருக்கிறோம். அராலி என்ற பகுதியால் போய்கொண்டிருக்கிறோம். அராலி இதை தாண்டின உடனே இந்த ரெண்டு பக்கம் பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு வயல் நிலம். இப்போதான் விதைச்சிருக்கணும். இது அறுவடைக்கு வந்து வேறு லெவலாக இருக்கு. விதைச்சிருக்கணும். இல்லை இல்லை, இதானப்பா நெல்லப்பா, நெல்லையா இந்த விதைச்சுக்கிறாங்க. சிடு சிடு என் காதல் மாறாதடி. பாடுங்களேன் ஐயா. நான் பாடு ரசிச்சு கொண்டு வரேன். என் காதல் மாறாதடி. என்ன பண்ணீங்கன்னா எல்லாம் தூரத்தில் வாழ்வேனே நான் வாழ்வேனே. இங்கதான் வந்து பெட்ரிக்ஸுக்கும் இதுக்கும் மச் நடக்கிறது. அப்ப எல்லாம் வந்த ஞாபகங்கள். சைக்கிள்ல வருவோம் அங்க இருந்து. இல்ல இதுல இருந்து கொஞ்சம் தூரம் போட்டிருக்காங்க இடையில. எல்லாம் வந்து கொஞ்சம் அரைவாசி மணலாம் அரைவாசி இதாகவும் இருந்தது. இப்ப போட்டிருந்தோம். ஆனா இந்த வீதி முழுக்களுமே போட்டிருந்தோம் வந்து அது பெரிய சாதனையா தான் சொல்லுவோம். என்னவியா, ஆனா முழுக்களும் போட்டிருக்க மாட்டோம். இதாவது கடைசி துண்டு வந்து இதா தான் இருக்கும். ஆனா வடிவா இருக்கு பாருங்க. இந்த வயல், இந்த பனை, அதான் வயல், அங்கால பனை மரம், இந்த வீதி அழகா இருக்கு. பாத்தீங்கன்னா இங்கால இருக்கிற மக்கள் எல்லாம் சரியான பாவம். மழையண்டா வந்து இங்கால வீடுகளுக்குள்ள எல்லாம் வந்து வெள்ளம் போகும். முன்னால மீன் மார்க்கெட் இருந்த இதுல நேரா போனா இது வரும் என்ன அந்த கோயில் பொன்னால. காங்கேசந்துறை 18 கிலோமீட்டர், கார்நகர் 5 கிலோமீட்டர், இதுல இருந்து மேனிப்பே 11 கிலோமீட்டர். மேனிப்பேலையும் வந்து நாங்கள் வந்து கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கு. கடல் அலை இல்லாம இருக்கு ஐயா பாருங்க. ஆனா இதுல எல்லாம் நல்ல மீன்கள் எல்லாம் பிடிபடும். இந்த களங்கட்டி எல்லாம் போட்டுருக்காம. ஒரு நாள் புயலுக்கு வந்து நாங்கள் இதுல நின்று பார்த்துனாங்க. சும்மா இது புயல் ஒன்று வரைக்கும் வந்து நாங்க. நகர் இந்த வரவேற்பு வளைவுக்கு பக்கத்திலே இருந்துல பெரிய வீடு ஒன்று காட்டப்படுது தானே மச்சான். காரை நகர் உங்களை அன்புடன் வரவேற்கின்றது அப்படியேதான் எழுதி போட்டிருக்கிறான். நாங்கள் வளமையா ஒரு இடத்துக்கு போய் சொல்றதா நான் அதை இதுல அப்படியே எழுதி போட்டிருக்கிறோம். என்ன சொன்னீங்க கார்னரை பத்தி? பணக்கார அப்படியே போட்டு விட்டுருவோம். சரியா, பணக்கார அது சரி. நேர போனா வந்து கடற்கோட்டைக்கு வந்து போகலாம். மற்ற இதுல இருந்து வந்து படகுல அங்கால நாங்கள் ஊர்காவத்துறைக்கு வந்து போய் கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கும். அது சில வேலை இல்லைண்ணா போட்ல சில வேலை அன்னைக்கு ஒன்று போய் போட் படத்துல நிப்பாடி இருக்கோம். போட் கம்பர் இன்றைக்கு தான் 2 நாள் சரியான மழைக்கு பிறகு ஒரு வெயில் ஒன்று இருக்குது. நல்ல வெயில் அடிக்குது. விடேற மழை இருக்குடி. எப்படியும் இரவு கட்டாயம் ஒரு மழை ஒன்று இருக்கும். கோவலம் வெளிச்ச வீடு. இதுக்குள்ள ஒரு லைட் ஹவுஸ் ஒன்று இருக்கு. இல்ல இல்ல அது உள்ளுக்குள்ள போடும் ஐயா. அப்படி ஊரையும் காட்டி கொண்டு வர ஊராக்கள் பார்த்தா கனகாலத்து அப்படியோ பார்த்து சந்தோஷப்பட்டு. மழையண்டா இது ஒரு பிரச்சனை. என்ன நல்ல செழிப்பா இருக்கு என்னையா.
ஆக்களை காணல பெருசா. ஆக்கெல்லாம் மேலே போயிருக்கு. பொழுது பேரா சொன்னா கடற்கரைக்கு இதால போகணும். வெளிச்சப்பட்டுக்கு அது தனியா இருக்கு ஐயா. அது ஒரு கேம்புக்குள்ள இருக்கு. விட மாட்டாங்களா? இல்ல போலாம். அது உடைஞ்ச ஒரு வெடிச்ச வீடு. நான் பீச்சுக்கு முதல் போயிட்டு இதால தான் திருப்பி போகணும் பீச்சுக்கு. முதல் எல்லாம் ஐயா இது ஸ்கூலுக்கு வந்துட்டு பஸ்ல வந்துட்டு இதுல இருந்து நடந்து போ. இவ்வளவு தூரம் நடந்து போ. சைக்கிள் எல்லாம் வந்துக்கிறோம் ஐயா. ஜாலியா இருந்தது. அந்த வயசுல ஜாலியா இருந்தது. சைக்கிள்ல வலிச்சு கொண்டு வார கேட்ட பொருள் இதெல்லாம் வருதா? இல்ல அந்த அது அங்க இருக்கு. அதுல கள்ளு கடை போறீங்களா? கள்ளு குடிக்க போறீங்களா? கள்ளு கடை கள்ளு கடைக்கு சென்ற போனே இல்ல நீதான். சரி, கசனா பீச் போறதுக்கு முன்னால ஒரு முக்கியமான இடம் இருக்கு. இதை மிஸ் பண்ணாம போங்க. எங்கேண்டா கல்லு கொட்டில். நீங்க சொன்னீங்களே நீ யோசிக்காத, வெக்கப்படாதடா வெக்கப்படாத. அது இன்றைக்கு வேலைக்கு வலிக்கிட்டா சரியா. இவன் இன்றைக்கு ஊருக்கு போறேன். இப்ப 10:30 போறேன். உங்களை விட்டு போக மனசில்லாம இருக்கு. இன்றைக்கு பூனே சொன்னா கல்லு குடிக்க போறாரா? மயங்க போறாரு. ஐயோ ஐயோ. கூடுதலா தனி ரூல் பின்ன இது கூட்டுறவுண்டா கோஆபரேஷன் பனை அபிவிருத்தி சபைன்ற இது. இப்படிதான் கல்லு கோட்டில் இருக்குமா? பிசினஸ் பிசினஸ் விசி கல்லு யாழ்ப்பாணம். இந்த ஒரு சிப்பம் அடிச்சு போயிடுவோம். இது அந்த இயற்கை பானம். கல்லு இப்படிதான் குடிக்கணும் பாருங்க. இப்படி குடிச்சாதான் அந்த கலர் தெரியும். இப்படி குடிச்சா கல்லுன்னு தெரியும். நீங்க இப்படி பால் குடிச்சாலும் கல்லு எப்படி கதைய பார்த்தது என்ன 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 இப்படிதான் சமாளித்தான் குடிக்க சொல்லியிருக்காரு. இது என்ன சொல்லுவாங்க அந்த காலத்துல தோசைகளுக்கு எல்லாம் விட்டு அம்மம்மாக்கள் புளிக்க வைக்க கொடுக்குற. அப்ப சின்ன பிள்ளைகளுக்கு ஏதாவது பூச்சி என்ன கொஞ்சம் கல்ல குடிப்பாங்க. அப்படி அப்படி நீங்க சின்ன இது ஒரு சின்ன பிள்ளை குடிக்குது. அதே மாதிரி குழந்தை ஒன்று தான் குடிக்குது. பூனை பாத்தீங்கன்னா வந்து இது வந்து இந்த போத்தில் அடைக்கப்பட்ட கல்லு 250 ரூபா தான் பனங்கல். ஓ ஐயா இங்க இதே கல்ல சூடாக்கி ஒரு இதுல வந்து போடுறது. அவிச்சு இதாக்குறது. இதுவும் 250, இதுவும் 250. இதுல செறிவெல்லாம் இல்ல. எவ்வளவு படுமெண்டெல்லாம் இல்ல. என்ன படுமெண்டு பிள்ளைகள புதிய புதிய 4.5 பியர் குடிக்கிற விட அந்த இது லாகரா 4.5 லாகர் பியர் குடிக்கிற மாதிரி. அப்பண்டே பூனே சொன்னா 2 அடிச்சு ஒரு பியர் குடிக்கிற மாதிரி. பூனே சொன்னா சுள்ளண்டு தெரிய போற 2 அடிக்கணும் இந்த போத்தல்ல. நல்ல போத்தல் எடுத்தீங்கன்னா வீடியோ நல்லா. மற்ற போத்தில் ஒன்று எடுத்தது வந்து இப்படித்தான் வந்து இந்த கல் வந்து கல்லு கிடக்கும். இந்த கீழே தான் அந்த அடைசல் இருக்கு. இது வெள்ளையா வராது என்ன? இப்படித்தான் ரைட் ரைட் ரைட். பனங்க இந்த வெள்ளை கல் இருக்குல்ல இதான் வந்து ஒரு கொதிக்க கல்லை ஊத்தினார் பூனேஸ். இது குழம்பிட்டார் பாத்தீங்களா? பூனேஸ் சொல்லாண்டு தெரிய போறேன். 4.5 இப்ப இந்த மாதிரி கல்லுகள் வெளிநாட்டுக்கும் ஏற்றுமதி செய்யணும் ஐயா. ஓ கணக்க பேருகள்ல வந்து பனை அவ்வளவு வளம் தானே. எங்கட பகுதியில் இருக்கிற பனைகள் வந்து வளம் தானே. இருக்கிற கிடக்கிற எல்லா பொருட்களும் வந்து இவர் ரிசர்ச் நடத்துற. நன்றி. கைதடியில எது நல்ல மையா கூட அனுபவத்துல போதில்கள் என்ன போதில்கள்ல அந்த அடசல் வரும் ஏதோ வண்டியா அது குடிக்காம விட சரி.
மணிக்கல்ல போய் பண்ணி அதான் தென்னங்கல்ல பனங்கல்ல தென்னங்கல்ல நல்லா இருக்கும். ஓ அச்சு வெள்ளை இது இந்த அந்த கூப்பிடுறேன் பேர் அந்த கூப்பிடுறேன் இந்த சாராயங்கள் குடிக்கிறத விட கல்லு நல்ல ஆரோக்கியம் என்னையா மத்த பட்ஜெட்டும் ஓகே இருக்கும். காலத்துல சாராயமா குடிச்சவங்களே கல்லு தானே குடிச்சாங்க. வேற இந்த பல்லுகள் ஒன்றும் இல்லை. என்ன குடிச்சு? கரண்ட் குடிச்சு 55 கரண்ட் குடிச்சேன். 55 கரண்டா? அப்படி குடிச்சது இப்போ ஓகேயா? ஓகே. கல்லு குடிச்சு வந்தது சாராயம் குடிச்சு வந்தது இல்லண்டா அவ்வளவுதானே. என்னவா மருத்துவ மண்டபம் குடிகாரனுக்கு வரது சொல்லிடாது. எப்படி எப்படி வேற தெரியா? அப்புறம் ஏன் குடிக்கிறீங்க? இது இல்லாடி இருக்கல என்ன ஐயா காந்தி தான் போடணும். கண்ணாடி இருக்கு மட்டும் சந்தோஷமா வாழுவோம் என்ன. நான் இன்றைக்கு நாளைக்கு கொண்டிருக்கேன் மாங்கோட்டை இந்த பெருத்தவங்க தேச்சி போட முடியுது. இங்கே இங்கே இன்னும் ஒரு இங்கே இன்னும் ஒரு 10 வருஷத்துல இவர் உங்களை மாதிரி தான் காய்ப்பேன். சரி உடம்பு பார்த்துக்கொள்ளுங்க ஐயா. கவனம். பிள்ளைகள் பேர பிள்ளைகள் இருப்பினம் தானே. சரி ஓகே ஐயா நன்றி. பாய். ஆனா போயிட்டு வாங்க. ரைட் அதான் அடிச்சாதான் வேலையை ஒன்று செய்யும் ஐயா. வேலை செய்ய வேண்டாம் இவ்வளோதான். சரி அப்படியே வந்து நாங்கள் உங்களுக்கு இந்த கல்லுக்கடையை இங்கே வந்து காட்டிட்டு போகிறோம். இது வந்து இப்படி இருக்குண்டு இந்த சூழலை தான் உங்களுக்கு காட்டுற மேலேயே மற்றபடி நாங்கள் வந்து இந்த விஷயங்களை வந்து ஊக்குவிக்கலை. இப்படியும் இருக்குது. இது வந்து கிராமிய வாழ்க்கையோட ஒன்றிச்ச ஒரு பண்பாடு தான். அதோட டூரிஸ்ட் வந்தாலும் வந்து இதை டேஸ்ட் பண்ணுறதுக்கு விரும்பினோம். வெளிநாட்டவர்களை கவர்ற மாதிரி விஷயங்கள் எல்லாமே இருக்குது. அதான் நாங்கள் உங்களுக்கு அதில் யாழ்ப்பாணம் மண்டேக்கு வந்து இது ஒண்டா திகழுது. அதை தான் நாங்கள் உங்களுக்குமே வந்து காட்டிக்கொள்ளாங்க. இதில் இந்த மாதிரி இலைகளில் தான் புலா காட்டிவினோம் ஐயா ஒன்று. இன்றைக்கு இந்த கல் முடியாது என்ன. இன்றைக்கு ஃபுல்லாக வச்சிருக்க போறீங்க ஐயா. பாய் ஐயாக்கு எத்தனை வயசு? 70 வயசு. இந்த ஞாயிற்றுக்கிழமையில கல்லு கடையிலுக்கு வந்தா இருந்து நல்லா கதை பேசலாம் என்ன மணி. அப்ப ஐயா வேண்டி கொண்டு வீட்டை போயிடுவேன். ஓகே ஓகே வாரமா எப்படியோ நேர போனா வந்து கசுர்னா கடற்கரை, கசுர்னா சுற்றுலா மையம், காரை நகர் பிரதேச பிவைடி. அம்மா சூப்பரா இருக்கு. எப்படி இருக்கு இந்த பிவைடியில இந்த ஜீப்? இப்ப இதுல வந்து டிக்கெட் எடுக்கணும். ஆளுக்கு வாகனத்துக்கு எல்லாத்துக்கும் வந்து டிக்கெட் எடுக்கணும். இல்லாட்டி ஐயா வந்து கதவை திறக்க மாட்டேன். இலங்கை ஃபுல்லா சுத்தின வாகனத்துக்கு ஆஃபர் இல்லையா ஐயா? ஐயாவே சொல்றாரு வந்து இலங்கை ஃபுல்லா சுத்தின வாகனம் எல்லாம் உண்டு. சந்தோஷம் சந்தோஷம். வந்த எவ்வளோ ஐயா? 500 ரூபா. ஆக்களுக்கா என்ன வேறு? நாங்க லோக்கல் ஐயா. ஓமையா நாங்க யாழ்ப்பாணமையா. நான் கொடுங்க. எல்லாமே இருக்கு. சரியா நன்றியா. இதுல வந்து 500 ரூபா டிக்கெட் எடுத்தீங்கன்னா இதுல பாத்தீங்கன்னா 2 பக்கமும் சவுக்குல இந்த இடத்துல பைக்ல ஓடி வரைக முதல் சூப்பரா இருக்கும். இந்த இடத்துக்காண்டியே முதல் நாங்க வருவோம். இப்போ ஆக்கள் வந்து குளிச்சுட்டு போயினா எப்படி பீச் இருக்கான்னு பார்ப்போம். ஆனால் கடைசியாக பார்க்க வந்து நல்ல அழகாக இருந்தது. நல்ல சேஞ்சஸ் எல்லாம் பண்ணியிருந்தது. கூடுதலாக யாழ்ப்பாணத்தில் முதல் முறையாக கசுர்னா பீச் தான் நல்ல ஒரு இது. இடையில கொஞ்சம் பிழைச்சது. அதுக்கு பிறகு வந்து நல்லா செய்து வச்சுக்கணும். இப்போ நீங்களே வந்து பார்த்துக்கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கும். சூப்பராக இருக்கு. எல்லாம் பாத்ரூம் சகல இது வந்து இருக்கு. குப்பை போடுற இதுகள். ஆனால் அதில் புதுசாக ஒரு இதொன்று கட்டியிருக்காங்கள்டா, சேஃப் கார்டுன்ற இது. கடற்கரைக்கு வந்துட்டோம். சூப்பராக செய்து வச்சுக்கணும். இஞ்சால கல் பதிச்சு இது எல்லாமே வந்து அதோட போன முறை நாங்கள் வந்த விட இந்த முறை கணக்க வித்தியாசங்கள் கிடக்கு. அதோட இதில் விறகு மூட்டி சமைப்பதற்கு தடையண்டு போட்டிருந்தேன். முதல்லாம் அவங்க வந்து அங்கெல்லாம் எல்லாம் வந்து சமைச்சு கொள்ளலாம். வாகன தரிப்பிடம், சிறுவர் விளையாட்டு முற்றம், பப்ளிக் டாய்லெட் இதில் இருக்கிறது எல்லாமே வந்து இதிலேயே காட்சி பார்த்துக்கணும். அதோட போட் சர்வீஸ் இதுவும் வந்து இதில் இருக்குது. பாருங்கள் இங்கெல்லாம் வந்து கடைகள் இருக்குது. நீங்கள் உங்களுக்கு தேவையான இதுகள் வந்து வேண்டிக் கொள்ளலாம். குளிக்கிறதுக்கு தேவையான இதுகளும் வந்து வேண்டிக் கொள்ளலாம். இதில் எங்களோட வாகனத்தை வந்து பார்க் பண்ணி நாங்கள் பாருங்கள் சுற்றி பனை, எவ்வளவு பனை மரங்கள். முதல் இதில் ஒரு வந்து ஃப்ளைட் மாதிரி செய்த ஒரு ஐஸ்கிரீம் கடையான் இருந்தது. அதை வந்து இப்போ எடுத்துருந்தோம்.
மணி பழைய பாட்டு கொண்டு போகுது. ஐஸ்கிரீம் இதில் 18 கிட்ஸ் 19 கிட்ஸுக்கு தான் தெரியும் அது இந்த இதுகள். காரைநகர் கடற்கரையில் நடந்து போகிறோம். இங்கே என்ன சிறப்புன்னா வந்து இந்த சவுக்கு மரங்கள்லாம் நல்லா அழகாக இருக்கும். இப்போ நல்ல பெருசாக வளர்ந்துச்சு. இங்கே குளிக்கிற இடம் இருக்குது. நீங்கள் கடற்கரையில் குளிச்சுட்டு வந்து இங்கேயும் வந்து குளிச்சு கொள்ளக்கூடிய மாதிரி இருக்குது. அதோட இந்த இடத்துல பார்த்திங்கன்னா போட் சர்வீஸுகளும் இருக்குது. இப்போ பெருசாக ஆட்கள் இல்லாமல் குறைவாக வெறிச்சோடி போயிருக்கு. அதோட லைஃப் சேஃப் கார்டும் வந்து இந்த இடத்துல இருக்கணும். நீங்கள் குளிக்க வந்து உங்களுக்கு ஏதாவது பிரச்சனைகள் ஏற்பட்டால் கூட அவையில் வந்து உங்களை பாதுகாப்பு தெரிவிக்கணும். நல்ல நீட்டாக வந்துட்டு ஐயா தென்பகுதியில் இருக்கிற கடற்கரைகள் மாதிரி இருக்குது. முதல்ல அந்த தண்ணி வந்து இறங்கி போயிருந்தது, இப்போ தண்ணி நல்லா ஏறி போயிருக்கு. எப்படி மச்சான் நல்ல டூரிஸ்ட் இதை மணியாக இருக்கு என்ன சூப்பராக டெவலப் பண்ணிட்டாங்க. நல்ல நீட்டாக கடற்கரையை வந்து செய்து வச்சிருக்கணும். இந்த கட்டிடங்கள் எல்லாம் போன முறை வந்து நாங்கள் வரைக்கே இல்லை, இப்போ தான் கட்டி இருக்கணும். இங்கே வந்து வாஷ்ரூம் வசதி இருக்குது, சேஞ்சிங் ரூம் இல்லை இருக்குது, எல்லாமே இருக்குது. பட் இதுலேருந்து சின்ன சின்ன ஹட்டுகள் வந்து போட்டுக்கணும். நல்ல விஷயம். இப்போ நான் தென்பகுதிகளில் இருக்கிற மாதிரி இங்கேயும் வந்து செய்திருக்கணும். ஆனால் இதற்கு வாடகை இல்லை. இப்போ நாங்கள் வந்து குளிக்க போகிறோம்னா வந்து எங்களோட உடமையில் வந்து இதில் வச்சுட்டு போகலாம். எனக்கு வடிவா ஞாபகம் இருக்குது. ஒரு வெள்ளைக்கார வெளிநாட்டிலேருந்து வந்தது அவையிலோட சேர்த்து இந்த இடத்துல வந்து சமைச்சினாங்க. இந்த சவுக்குகளை நெருப்பு கூட்டி வந்து சமைச்சினாங்க. இப்போ புவனேஸ்வரனா இன்னும் போயிடறாருன்னா வந்து அதில் 2 லவ்வர்ஸ் இருக்கணும். அவையில் எழுப்பிட்டு அந்த ஊஞ்சல்லாம் ஆட போகிறார். புவனேஸ்வரனா எழுப்புங்களேன். புவனேஸ்வரனா என்னையா நீங்கள் இந்த ஊஞ்சல்லாம் இப்போ தான் கட்டியிருக்கோம். நல்லா இருக்கு, நீட்டாக வச்சிருக்கணும் ஐயா. இப்போ முதல்லாம் வந்து சரியான ஒரு என்னென்னு சொல்கிற மக்கள் வந்து கொண்டு வீசிட்டு போவினோம். ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னா அதை அவையில் நீட்படுத்தி வச்சிருக்கணும். சுத்தமாக இருக்கேண்ணே, அதுக்கு ஒரு ஹேட்ஸ் ஆஃப். இல்லை எனக்கு வந்து 2 நாளைக்கு பிறகு இந்த இடத்துக்கு வரைக்கும் வந்து தென்பகுதி அங்காள பக்கம் பெரிய பெரிய டூரிஸ்ட் பிளேஸில் இருக்கிற மாதிரி செய்து வச்சுக்கணும். இப்படி இருந்தால் தான் வந்து வர்றாக்களுக்குமே வந்து வந்துட்டு போக வந்து ஒரு ஆசையாக இருக்கும். கசுரா கடற்கரையில் வந்தால் குளிக்கலாம், பாத்ரூம் வசதி நல்லா இருக்கும். எல்லாருக்கும் மேடம் வெளிநாட்டுக்காரர்களுக்கு முதலிய பிரச்சனை பாத்ரூம் வசதி நீட்டாக இருக்கணும். அது இருக்கணும், அது நீட்டாக இருந்தால் எல்லாரும் வருவினோம். எல்லாருக்கும் வந்தான் இது. இங்கால அந்த பாத்ரூம் மஞ்சளாக இருக்கிறதுக்கு பெரிய காரணம் எங்கட தண்ணி. அந்த தண்ணியால தான் அது இதாக போயிடும். கொஞ்ச நாள் ஓகே தானே, தண்ணி வர போதானே. சரி, கல்லு குடிச்சு வெறியா ஆயிட்டு போனேன் சென்னைக்கு. இல்லடா வெறியா கொஞ்ச நேரத்தில் விழுந்துருவார். என்ன போனே சொன்னா நல்ல குளிரா இருக்கு, நல்ல இயற்கை காற்று அடிக்குது. மற்ற இதில் பார்த்தீங்கன்னா இந்த களங்கட்டி கட்டி கொண்டிருக்கிறார். இதில் ஐயா வந்து களங்கட்டி கொண்டிருக்கிறார். இதில் வந்து அந்த இதுக்குள்ளே போகிற மீன் வந்து வெளியில் வராது, அதுக்குள்ளே வந்து இதாகிடும். இந்த மாதிரி சூழலே வந்து ஒரு மனசை மாற்றுமே. என்ன என்னடா கைத்தாங்களா பிடிச்சி கொண்டு போகிறேன். டே விடு விடு டே அது இல்லை இல்லை டெஸ்ட் பண்ணுவோம். புவனேஸ்வரன் நான் இல்லைங்க இந்த கோடண்டு இருக்க புவனேஸ்வரனாக்கு வரி இல்லை இதா இல்லை அது இல்லை. நேராக கோடண்டு கிட்டிட்டு அதுக்கு நேரம் நடக்க சொல்லுவோம். இது கடும் வேலையா இல்லை இருக்கு. இந்த கோட்ல நடந்து வாங்க, உங்களுக்கு வரி இல்லைன்னு நாங்க ப்ரூவ் பண்றோம். அந்த கோடு ஆள் நடக்குது. மற்றது இப்படி ஒரு பேனையை கொண்டு வைப்பாங்க. பேனையை வச்சு இந்த பேனையே பாருங்க கொண்டு சுத்துவாங்க. இல்ல 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 இந்த சில பேர் அந்த போதை செக் பண்றது அப்படித்தான். போலீஸ் ஒருக்கா பாத்துக்கிறோம். மச்சான் இதெல்லாம் புதுசா காட்டியிருக்கு. சேஞ்சிங் ரூம், பாத்ரூம் எல்லாம் காட்டியிருக்கு. என்ன இது பூட்டி கிடக்கு. நான் நினைக்கிறேன் அங்கால உண்டு வேலை செய்து போல இருக்கு. குட்டி பாசி கூட ஆவா. நீ இப்பயா வர
ஜெஃப்னாக்கு இங்கே வந்தால் பொடியங்களோட வந்து ஒரு சமையலை போட்டுட்டு இருந்துட்டு ஒரு ஃபுல் டே வந்து புனேச மாதிரி கல்லொண்டு அடிச்சுட்டு ஒரு ஃபுல் டே வந்து இங்கே ஐயோ கவலைப்படுறார் வேற ஒரு கல்லோட வந்துட்டு கவலைப்படுறார் ஐயோ இங்கால புதுசாக திறந்துருக்கணும் சேஞ்சிங் ரூம்ஸ் எல்லாமே. முதல் வந்து அதில் சின்ன கிணறு ஒன்று இருக்குது. அந்த கிணத்துல வந்து நாங்கள் குளிப்போம். கடலில் குளிச்சுட்டு அதில் ஒரு கொஞ்சத்துலேயே வந்து தண்ணி வந்துடும். அந்த கிணத்துல அள்ளி குளிச்சுட்டு அப்படியே போவோம். கடலில் குளிச்சுட்டு நீங்கள் குளிக்கலாம். 50 ரூபா. அதுவும் நேரம் போட்டிருக்காங்க. 2 மினிட்ஸ் மட்டும்தான் நீங்கள் குளிக்கலாம். நீங்கள் 50 ரூபா கொடுத்துட்டு அதில் அரை மத்தியானம் குளிச்சா என்னண்டு 2 மினிட்ஸுக்கு அப்பாடு சாப்பாடு கடைகள் மற்றது சின்ன சின்ன தீனிகள் வந்து வேண்டிக் கொள்ளலாம். சின்ன சின்ன கடைகளும் இருக்குது. அங்கே பெரிய ஹோட்டலும் இருக்குது. இந்த இடங்கள் எல்லாம் கணக்கு கூடாரங்கள் அமைச்சிருக்கேன். மற்றது சிறுவர்கள் விளையாடுறதுக்கு. எங்கே போகிறீங்களா என்ன வேண்ட போகிறீங்கன்னு சொல்லிட்டு போங்கண்டா. அப்படி ஒரு நினைப்பு இருக்கோ பார்த்தீங்களா. உண்மையை காய்ச்சிட்டீங்க. வெறியானோன்னு உண்மையை சொல்கிறீங்க. வருங்காலத்தில் பிள்ளைகள் பிறந்தாண்டு அப்படி ஒன்றும் நடக்காது. சரி இங்கால வந்து பீச்சுக்கு தேவையான பொருட்கள் இதெல்லாம் வந்து வச்சிருக்கணும். மற்றது மாங்காய் அன்னாசி இதெல்லாம் வந்து வச்சுக்கணும். அந்த இதில் பார்த்தீங்கன்னா இதில் ஒரு சாப்பாடு கடையும் இருக்குது. சின்ன சின்ன கூடாரங்கள்லாம் போட்டிருக்கு. இருந்து சாப்பிட்றதுக்கு ஏற்ற மாதிரி. கசுர்னா கடற்கரை பாரம்பரிய உணவகம். இதுலேயும் வந்து பாரம்பரிய உணவும் ஒரு இடம் ஒன்று கொடுத்து வைக்கணும். ஆனால் அது திறக்காமல் பூட்டி தான் இட்டுக்கு சில விளண்டை பூட்டி இருக்கோ தெரியலை. இங்கேயும் வந்து எனக்கு மண்டபங்கள் கட்டியிருக்கணும். இந்த பிரதேசம் வந்து எக்கச்சக்கம் இந்த பீச்சின் இதுக்காண்டி வந்து செலவழிச்சிருக்கணுன்றதை வந்து புரியும்பா தெரியுது. இங்கேயும் பின்னால் வந்து விளையாடுற இடம் இருக்குது. சரி இந்த கதிரா பீச் வந்து குளிக்காமல் போகிறோம்ன்ற ஒரு கவலை. குளிக்கலாம். ஆனால் இன்றைக்கு எல்லாரோட உடம்பு நிலையும் சரியில்லை. அதனால் குளிக்கலை. இங்கே யாழ்ப்பாணம் வர்ற நேரம் வந்து நீங்கள் இங்கேயும் வந்து போய்கொள்ளலாம். என்னென்ன விஷயங்கள் இருக்குன்ற காட்டணுன்றதுக்காண்டி தான் நாங்கள் இப்படியான இடங்களுக்கு போகிறோம். மற்றது நாங்கள் ஊரில் மிஸ் பண்ணின மாதிரி கணக்கு பேர் மிஸ் பண்ணியிருப்பீங்க. உங்களுக்கு தான் இந்த விஷயங்களையும் வந்து காட்டிக்கொள்கிறோம். பிரதேச சபையில இதில் வச்சுக்கணும். இதே மாதிரி குப்பை தொட்டிகள் வந்து யாழ்ப்பாணத்தில் எல்லா இடங்கள்லையும் சந்தையிலையும் வைக்கணும். அதுதான் அதை பழக்கணும். அதுதான் பிரச்சனை. இப்போ யாழ்ப்பாணத்தில் கூடுதலான இடங்களில் வீதியில் குப்பை போடுறதுக்கு காரணம் பிரதானமாக இப்படியான தொட்டிகள் வந்து இல்லைன்றது என்னுடைய கருத்து. உங்களில் பார்க்குற உங்களோட கருத்து என்ன மாதிரி என்று கமெண்ட் பண்ணுங்க. என்ன அதுதான் எங்களோட என்னென்னு சொல்கிறேன். அதை இல்லாட்டி அது எல்லாமே வந்து தூய்மையாக இருக்குமென்று நம்புகிறோம். புனேசன் என்ற ஆட்டங்கள் வேறு கிரிக்கெட் அடிக்கிற பட் இல்லை போல் இல்லை கிரிக்கெட் அடிக்கிறார். தனியை காய்க்கிறார். வரியாகிட்டு போல தங்காலையில நாய் சுத்திட்டு இது அது டேட் ஒரு வீடியோ ஏதோ ஒரு தண்ணியை குடிச்சு நாய் சுத்தி தண்ணி நாவப்பழமடா. புடுங்க கனகாலக்கு இல்ல புனேசன் ஏற மாட்டீங்களா நீங்க? எங்களுக்காண்டி ஏற மாட்டீங்களா நீங்க? இன்றைக்கு நீங்க ஏறினீங்கன்னா நாங்க சொல்லி விட்டுறோம். வரியில மரம் ஏறிட்டாரு. வெளியில மரத்துல ஏறிட்டாரு. ஐயோ ஐயோ. நாவற்பழம் பனியா இருக்கு. களத்துல குதிச்சுட்டாரு. என்ன கட்டிங்க? நல்லா இருக்கா? அப்படியோ பார்த்துட்டு போய் கொண்டிருக்கிறோம். கணக்கு 5 லவ்வர்ஸை வந்து காண்டுட்டோம். லவ்வர்ஸ் வந்து வாரணும் இப்ப. சரி அப்படியோ போய் கொண்டிருக்கிறோம். நல்லா இருக்கு கிளைமேட். ஆகலும் வெயிலண்டு இல்லை. மழை மப்பா இருக்கு. குளிர்மையான காத்தொண்டு அடிக்குது. குணேசன் என்ன முன் சீட்டுக்கு வந்துட்டீங்க? என்ன கையில கப்ப விடுறீங்களே இல்ல? இன்றைக்கு ஃபுல்லா அந்த கப்பை விட மாட்டீங்க போல இருக்கு.
நாங்கள் இப்படியோ நேராக போய் மாதகள் போட்டு தான் போகிறோம். அதில் பொன்னாலை கோயில் இருக்குது தானே, அந்த கோயிலுக்குமே வந்து போயிட்டு போவோம். இங்கே இந்த பனைமரம் பாருங்க எவ்வளோ அழகாக இருக்குது. அந்த காலத்தில் நட்டிருப்பினம் நல்ல நேர்த்தியாக இருக்குது. இதில் அந்தாதிரிபுரம் கோயில் கோபுரம். பொன்னாலை கிருஷ்ணர் கோயில் போன வருஷத்துக்கு முதல்ல சொன்னேன். நல்லா இருக்கு என்னையா, நல்ல குளிர்மையாக இருக்குது. இஞ்சால வேறங்க ஆலமரம், அங்கால அரச மரம், வேப்ப மரம், இந்த 3 மரம் நிற்கிறோம். அந்த மாதிரி குளிர்மையாக இருக்குது. என்ன இருமுது? சளியா? சளியா இல்லாட்டி என்னடா? நேராக போனால் வந்து ஜம்புகோலப்பட்டினம் போவோம். என்ன பட்டினம், அதாவது புத்த மதம் வந்தது வந்து இதில் இருந்தான். அரசமில்லையோட வந்துடுறங்கின இடம். இங்கால வாழ்க்கையில் அந்த வித்தியாசமாக இருக்கு. ஆடு மாடு கிராமிய வாழ்க்கை எப்படி இருக்கு இடங்கள் எல்லாம் சார்? வேற லெவல். வேற லெவலா? நாங்க சிட்டி தானே அங்களுக்கு. ஓ yeah, oh my god. I am Mr. Royal family. Yes. That's all fine. மரங்களை பாரப்பா. பனைமரக்காடு பறவைகள் கூடு ஒரு முறை பார்த்தோம். நல்ல பாட்டு காமெடி. புன்னகை உதைப்போ உடமை உயிருக்குள். அந்த பாட்டெல்லாம் கேட்டா அப்படியோ அழுக வறுமையா புல் எரிக்கும். அப்படியோ அந்த வலிகள் எல்லாம் கலந்துருக்கு. விடை கொடு எங்கள் நாடே. அப்படிதான் எல்லாரும் போயிருக்கணும். விதைச்சிருக்கிறேன் பாருங்க இவ்வளோ பச்சை பசையிலன் இருக்கு. வளர்ந்த அப்புறம் தான் நல்லா இருக்கும். இங்கெல்லாம் இந்த வீதியால் கொஞ்சம் தூரம் சரியில்லை. அதையும் போட்டோம்டா நல்லா இருக்கும். இங்கே பாருங்க மழையண்டா கப்பெல்லாம் விடணும். ஒரு கொஞ்சம் தூரம் மட்டும் போடாம இருக்கேன். எப்படி இருக்கு யாழ்ப்பாணம்? யாழ்ப்பாணம் கொழும்பு நகரை சுத்தி வந்து பாருங்க. இது யாழ்ப்பாணம் நகரை சுத்தி வந்து பாருங்க. ஒரு நேரம் மழை ஒரு நேரம் பெய்யும். விலங்குல இதெல்லாம் அரைஞ்சு போட்டு நேற்று உள்ள வச்சுட்டு. ஆனா இப்ப மழை சீசன் தான். இன்றைக்கு நைட்டுக்கு நல்ல மழை இருக்கு. இன்றைக்கான நல்ல கிளைமேட்டா இருக்கு. இது நல்ல வெதர். ஒரு பாட்டு ஒன்று படிச்சு விடுங்க. என்ன பாட்டு படிப்போம்? யாழ்ப்பாண பாட்டு ஒன்று படிச்சு விடுங்க. அப்படி சில்லால கிழக்கால தையால் படிச்சவ ஒரு சொல்லால ஊனே சொன்னாங்க நல்ல பாட்டு போலம் வந்திருக்கு. திடீர்னு ஒரு பாட்டு ஒன்று படிச்சு விடுங்க. இன்றைய காவட்ட திறமை எல்லாம் வந்து வெளியில வரும். வவுனியாவை பத்தி பாட்டு ஒன்று படிச்சு விடுங்க. வாழ வைத்த இப்படி பாட்டே வந்தவரை வாழ வைத்த பாட்டு ஒன்று படிச்சு விடுங்க. அதான் ஜம்புகோலப்பட்டினம். அதெல்லாம் வந்து இதோட வெள்ளரசங்கிலியோட வந்தது. சங்கமித்தை வெள்ளரசங்கிலியோட வந்து இலங்கை பூராவும் வந்து மதத்தை பரப்பினது. பௌத்த மதம் இலங்கை பூராவும் பரவி இருக்கிறதுக்கு காரணம் வந்து இது மூலியமா வந்து இவையில் வரவேற்று அதை அக்செப்ட் பண்ணினது தான். ஆனால் சில இடங்கள்ல இப்போ அவங்க ஒத்துக்கொள்றாங்க. இல்லை இப்படி வரையிலேன்னா சொல்றாங்க. ஆனால் அதுக்கான ஆதாரமே இங்கே கிடாது. இப்போ இதுக்கு பக்கத்துலேயே இங்கால வந்து ஒரு சிவன் சிலை ஒன்று இருக்கு, சிவன் கோயில் ஒன்று இருக்கு. அதையும் வந்து அப்படி அவங்களுக்கு காட்டிட்டு போவோம். எப்படி இருக்கு? இதில் வந்து சிவன் கோயில் ஒன்று இருக்குது. அதோட இந்த கோயிலுக்குள்ள வந்து ஒரு ஆளை வந்து சமாதியில் அந்த கோயிலில் உருவாக்கினவரை வந்து சமாதி நிலையில் வச்சிருக்கு. சமாதி நிலையில் அப்படியே வச்சு இருந்த நிலையில் வச்சு சமாதி செய்திருக்கு. அதில் வந்திருக்கிறேன் இப்போ. அதால அந்த சர்ச்சுக்கு வந்திருப்பேன் நினைக்கிறேன். மாதகள் சர்ச் ஒன்று இருக்கு. மாதகள் இதில் சர்ச் ஒன்று இருக்குடா. உள்ள போல இத பார்க்கதான் ஞாபகம். அதால வந்துட்டு அப்படி நின்றுட்டு போயிட்டோம் 2015ஆம் ஆண்டு. ரைட் ஓகே 10 வருஷமா இதில் பாருங்க கட்டியிருக்கணும். இதில் தான் வந்து அரசமில்லையோட வந்து இலங்கை பூராவும் வந்து புத்த மதம் பரவுறதுக்கு காரணமே இந்த இடம்தான். சங்கமித்தை வந்துறங்கி கப்பலானே வந்தது. வந்து இங்கே இருக்கிற ஊராக்களோட
அவையில் அடைக்கலம் கொடுத்து சொல்றாங்க என்னன்னு தெரியல. என்ன நீங்களும் சமாளிக்கிறீங்க பார்த்தீங்களா? உள்ளுக்குள்ள விரிவாத பற்றி எழுதியிருக்கணும் இந்த இடத்துல. கொடுப்பீங்க என்ன. ஆனால் இப்போ இது ஒரு சுற்றுலாத்தலமாக தான் இருக்கு. கூடுதலான சிங்கள மக்கள் வந்து இந்த இடத்துக்கு வந்து பார்க்கணும். இங்கே பாருங்க, அவையில் அப்பைக்கு வந்த மாதிரி எப்படி இருந்ததோ அதுன்ற ஒரு உருவம் வச்சிக்கணும். அம்பு ஹோல படுனை அப்படியோ சிங்களத்துலேயே எழுதி வச்சுக்கிறேன் நினைக்கிறேன். ஆனால் இங்கே வந்து எக்கச்சக்க சிங்கள மக்கள்லாம் இதை பார்க்குறதுக்கு வர்றினோம். அப்படி வந்தாலுமே வந்து இங்கே உள்ளூரில் இருக்கிற மக்களுக்கு வந்து இப்படியான வியாபாரங்கள் வந்து திறந்துருக்குறது எல்லாமே இதை பாருங்க. இது எல்லாமே வந்து இங்கே இந்த சுற்றுச்சூழலில் இருக்கிற மக்கள்லாம் கணக்கு கடைகள் போட்டிருக்கிறோம். வள்ளி சனி ஞாயிறண்டா வந்து க்ரௌடாக இருக்கும். நல்ல விஷயங்கள் எங்களோட மக்களோட வாழ்வாதாரங்களும் வந்து இது மூலியமாக வந்து வரும், வளர்ச்சி அடையும். உள்ள போயிடலாமா ஜான்? பாதணிகளுடன் செல்ல தடை, செருப்பு போடையலாது, தொப்பி போடையலாது. கூடுதலாக இந்து மக்கள் வந்து இந்த அரச மலைகள் அரச மரத்துக்கு கீழே பிள்ளையார் வணங்குவினோம். அதே மாதிரி பௌத்த மக்கள் வந்து அரச மரம் இருந்தாலே புத்தர்ன்ற சிலை தான் கட்டாயம் இருக்கும். மக்கள் வேறு என்ன இந்த சுற்றி இருக்கிற பூக்களை பார்த்தாலே தெரியுது. இப்போவே பார்த்தீங்கன்னா கோமா கணக்கு பேர் பண்ணுறேன். நம்ம முதல்லாம் அப்படி இல்லை. இப்போ வந்து பஸ்ஸாக வந்து சிங்கள மக்கள் வந்து வேறு. இதுக்கு பின்னால் ஒரு யாரை ஒன்று இருக்கு. ஃபுல்லாகவே இந்த இடம் ஃபுல்லாக வந்து சிங்கள மக்கள் நின்றிக்கணும். அப்படி எங்கேல பகுதியில் அது சம்மந்தமான விஷயங்கள் வந்து வச்சிருக்கணும். என்ன எங்கே இருந்து வந்து வந்தவ, எப்படி வந்தவ என்ற விஷயங்கள் வந்து படங்கள் மூலியமாக வந்து இதில் போட்டிருக்கணும். எழுதிருக்கிறேன் பாருங்க. இப்படித்தான் வந்து இலங்கைக்கு வந்து சேர்ந்தவ. ஆனால் இப்போ என்னென்னு சொல்லினோம்டா, இப்போ சில பேர் வந்து இந்த விஷயங்களை வந்து மறைக்கணும். இலங்கைக்கு வரையில என்ன பழைய காலத்துல அந்த தூக்கணம் போடுங்க இந்தியால அந்த ஷேப் அந்த காதுல இருக்கு பாருங்க. இன்னொரு பேர் கங்கணம். கங்கணம் போட்டு அந்த அடையாளம் இருக்கு. பொம்பளையாக்க கங்கணம் தானே. அவ சில இந்து மதத்துல இருந்து மாறி இருக்கலாம், துறவர வாழ்க்கைக்கு மாறி வந்திருக்கலாம். சரி, ஏதோ அதை அந்த டைம் ட்ராவல் பண்ணி தான் போய் பார்க்கணும். பார்த்துட்டு வரலாம். இருக்கும் விஞ்ஞான ரீதியாக இருக்கும். சரி, இருக்கும் ஐயா. எல்லாம் கட் அப்படியோ இந்த சைட்டால் போனால் அந்த அதில் அந்த சிவன் கோயிலுடைய பின்பக்கம் பெறுது. அந்த சிவன் கோயிலுடைய பின்பக்கம் பெறுது. இது இங்கால வந்திறங்கிய இடம். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா பிள்ளையாருக்கு வந்து சிலை வைத்திருக்கு. இன்றைக்கு தான் நான் இந்த இதை வந்து உள்ளே வந்து பார்க்குறேன். பிள்ளையாருக்கு வந்து வச்சிருக்கணும். கூடுதலாக வந்து நாங்கள் சிங்கள பகுதிகளுக்கு போன நேரம் வந்து சந்திக்கு சந்தி பிள்ளையார் சிலையும் வந்து இருக்கிறத வந்து காணக்கூடிய மாதிரி இருக்குது. இங்கால தமிழ் பகுதிகளில் வந்து நாங்கள் அரச மரத்துக்கு கீழே வந்து பிள்ளையார் வைப்போம். அங்கால புத்த கோயில் புத்த சிலை இருக்கும். அதே நேரத்தில் வந்து இங்கால பிள்ளையார் இருக்குது. ஆனால் அவையிலும் வந்து ரெண்டு பேரையும் வணங்கினோம். ரெண்டுக்கும் ஏதாவது சம்பந்தம் இருக்கா என்று கூட யோசிக்க பல நேரங்களில் யோசிக்க தோணும். யாராக்காவது தெரிஞ்சால் வந்து கமெண்ட் பண்ணுங்க.
இந்த போட்டுக்கு தானே இதுக்கு பக்கத்தில் இங்கால பக்கத்தில் வரக்கூடிய மாதிரி இருக்குது. அங்கே நின்று நாங்கள் பார்த்து நாங்கள் தானே அது இங்கால கரையில் தான் இருக்கு. கோயிலும் வந்து இந்த மாதிரி விஷயங்களை வந்து வாங்கி கொண்டு போய் நம்ம யாழ்ப்பாண இதுன்னு சொல்லி வேண்டி கொண்டு போய் நம்ம நல்ல விஷயம். ஐயா வியாபாரங்கள் என்ன மாதிரி போகுதா? விரும்பி வேண்டினவா? கொஞ்சம் சிங்களம் படிக்க விட வேண்டாம் தெரிஞ்சா கொஞ்ச நாளில் வந்துட வேண்டாம். சரி சரி ஓ நான் அங்கே நிற்கிறேன். இதில் அந்த ஐயாவோட ஹச்சினாங்கள் ஐயா வியாபாரங்கள் நடக்குது. இப்போ இப்படியான சுற்றுலாத்தலங்கள் இருக்கிறபடியாக வந்து அதை சுற்றி இருக்கிற விஷயங்களை வந்து வளரும் அந்த மாதிரி. ஆனால் அதுக்கு நாங்கள் கொஞ்சம் அடாப்ட் ஆகணும். இப்போ அந்த ஐயாவுக்கு வந்து சிங்களம் இன்னுமே தெரிஞ்சால் இன்னும் கணக்கு விஷயங்கள் வந்து செய்து கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கும். வெயில் இல்லைன்னு சொன்னாங்க, வெயில் இப்போ வேற தொடங்கிட்டு. ஆனால் இந்த மப்பா இருக்கிற வந்து நல்ல அழகாக இருக்குது. சரியான ஒரு க்ரௌடாக தான் இருக்குது. பரவாயில்ல, எங்களோட மக்களும் இது மூலியமாக பயன் பெற்றால் அதுவே அதுதான் நல்லதான். இங்கால பார்த்தீங்கன்னா எக்கச்சக்க கடைகளும் வந்து போட்டிருக்கணும். நல்ல விஷயம். இதில் வந்து பார்க்கிங் இருக்குது. இதில் வந்து விட்டுக்கொள்ளலாம் வாகனங்களை. இங்கே பஸ்ஸில் எல்லாம் வந்துருக்குது. தீபாவளி லீவ் இன்னைக்கு சனிக்கிழமை லேட்டாக வலிக்கிட்டு இருப்பாங்க. சர்ச் ஒன்று இருக்குறா, அதையும் பார்த்துட்டு போ. ஃபேமஸான சர்ச் ஒன்று இருக்கு. என் நெஞ்சில் காதலின் தீபம் ஒன்று ஏற்றினாலே என் நெஞ்சில். இங்க வந்திருப்பேன். இந்த முறை வந்து திருவிழாக்கு வந்திருந்தாங்களாக்கும். நாங்கள் பயணம் செய்கிறதுக்கு முதல் தான் ஒரு கொஞ்ச நாளுக்கு முதல் திருவிழா நடந்தது. எக்கச்சக்க மக்கள் வந்திருந்தவ. வேறு இடங்கள்ல இருந்தெல்லாம் வந்து கணக்கு பேர் வந்திருந்தவ. ஃபுல்லாக இதில் நிற்கலாத அளவுக்கு க்ரௌடாக இருக்கும். இந்த மாதகள் இந்த கல்வாரி மாதாவும் வந்து ஃபேமஸான இதுதான். அதையும் உங்களுக்கு காட்டிக்கொள்கிறேன். சின்ன வயசில் வந்த ஞாபகம் இருக்கு எனக்கு. நான் வீட்டுக்காரர் கூட்டி அந்த அப்படி அதில் போய் நடந்து இதில் எல்லாம் வந்து இந்த போட் ரேஸ் எல்லாம் நடக்கும். திருவிழாக்கு நீங்கள் வந்தீங்கன்னா யாழ்ப்பாணம் வந்த இதையும் பார்த்துக்கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கு. நல்லா இருக்கு. திருவிழாக்கு இது களை கட்டு. திருவிழாக்கு இது இந்த அந்த ரோட்டை தாண்டி விடவே மாட்டேன். அவ்வளோ க்ரௌட். அங்கிருந்து அந்த ஒழுங்கையிலேருந்து சோடிச்சு கொண்டு வருவோம். எல்லா மதத்தவர்களும் ஒன்றாக வாழ்ற இடம். முஸ்லிம் பள்ளிவாசல் இருந்து அதுவும் இருக்கும். சுத்தி பாத்தீங்கன்னா இருக்கும். எப்படி இருக்கு? புதுசா பெயிண்ட் அடிச்சுக்கிறாங்க. தோட்டம் இருந்துச்சு சரியா? பார்த்தா 20 ரூபா காவல் ஆக்கல கேந்திரிமா பிடிங்கிட்டு போயிருவாங்களா? இதுதான் பண்டத்தரிப்பு சந்தி. கொஞ்சம் சொன்னதே முன்பே. பண்டத்தரிப்பு டவுன்.